வெல்கம் டு டுட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட் 7 கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 டம்ளர் நெய், 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டம்ளர் துருவின தேங்காய், 3 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் கடலை மாவு. இதில் இருக்கிற 3 டம்ளர் சர்க்கரைங்கிறது நார்மலாக ஸ்வீட் நல்லா சாப்பிட்றவங்களுக்காக. எனக்கு அவ்வளோ ஸ்வீட் வேண்டான்னு நினைக்கிறவங்க 2.5 கப் சர்க்கரை போட்டுட்டு 1/2 கப்புக்கு ஆப்ஷனலாக நீங்கள் தேங்காயோ அல்லது பாலோ அந்த மாதிரி வேறு ஏதாவது மெஷர்மெண்ட்டை மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் 1 டம்ளர் நெய் எனக்கு பிடிக்கலை அப்படின்றவங்க பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணலை, ஸோ அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். எடுத்த உடனே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அந்த தேங்காய் சர்க்கரையோட நரன்னு கிண்டும் போது அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் எந்த பயமும் இல்லை. சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஸ்வீட் தான் இது. ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் கிண்ட ஆரம்பித்தா ஓகேவாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்து ஊற்றுறது தான் இதுக்கு பதம் பக்குவம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டிங்கனாலும் அது ஓவர் நைட்டில் செட் ஆகிடும். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஹார்டாக இருந்தால் கூட சாப்பிடும்போது வாயில் போட்டால் மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது பால்கோவாவும் இல்லாமல் மைசூர் பாக்கும் இல்லாமல் ஒரு ரிலேட்டபிளாக அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில். பட் இதுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் எப்பயுமே இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். 7 கப் கேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1997 ஒரு டிவி ஷோவில் பார்த்து தான் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். நான் அப்போ 7th படிச்சுட்டு இருந்தேன். நான் கற்றுக்கிட்ட முதல் ஸ்வீட் இது தான், என்னோடய ஃபேவரட்டும் கூட. இப்போ நல்லா திரண்டு பபுள் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது பதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி பொதன்னு வர மாதிரி பொங்கி வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து அந்த பேன்லேருந்து ஓரத்துலேருந்து விட்டு வெளியில் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். அதான் சொன்ன மாதிரி தான். இதுக்கு நீங்கள் ரொம்ப பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. தண்ணியாக எடுத்துட்டிங்கனாலும் ஊற்றும் போது செட் ஆகிடும். கெட்டியாக எடுத்திங்கனாலும் ரொம்ப ஹார்டாக இருக்காது. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா நம்ம முட்டையை பீட் பண்ணால் எப்படி பொதன்னு இருக்கோ அந்த மாதிரி நல்லா ஒரு சோடா மாவு போட்டு பெரட்டினா எப்படி வருமோ அந்த அளவுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டில் ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா செட் ஆகணும். இதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆனவுடனே மேலே லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. நம்மளோட 7 கப் கேக் பர்ஃபி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் ரெசிபி செஞ்ச ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் பிட்டும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வாயில் வச்சாலும் மெல்ட் ஆகிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஸ்வீட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெரிய பிளேட் எடுத்ததுனால நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுனால அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குட்டி பிளேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக வரும். Thanks for watching. Bye bye.